வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கிற ஒரு உருண்டை குழம்பு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இந்த குழம்பு மீதம் ஆயிடுச்சுன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்களும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உருண்டை பாருங்கள், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட உடையவே இல்லை. எப்படி உருண்டை உடையாமல் இருக்குது பாருங்கள். இது உடையாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுனா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். 100 கடலைப்பருப்பு, 100 வந்து துவரம்பருப்பு, 50 கிராம் வந்து பாசிப்பருப்பு 3 எடுத்து நல்லா 4-5 முறை கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ 1 மணி நேரம் ஆச்சு நம்ம இந்த பருப்பு ஊற வச்சு. இந்த கடலைப்பருப்பு எடுத்து வாயில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து ஊறினது தெரியும். இல்லைன்னா இந்த மாதிரி விரலை வச்சு பண்ணி பார்த்திங்கன்னா உடையும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து பருப்பு நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வந்து இது வந்து நம்ம பருப்பு உருண்டையோடு சேர்க்குறதுக்கு நல்லா மெல்லிசாக அரிஞ்சிருக்கேன் பாருங்கள். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக அரிஞ்சிக்குங்க. ஒரு 4 பூண்டு எடுத்து மெல்லிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை எடுத்து 2 கிள்ளி வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 தக்காளி. இது வந்து தாளிப்புக்கு சேர்க்குறதுக்காக. இந்த பக்கம் வந்து புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து புளி எடுத்து உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது எல்லாம் அப்படியே இருக்கட்டும். வாங்க நம்ம இப்போ வந்து பருப்பை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அந்த பருப்பெல்லாம் நல்லா அலசிக்கிட்டு ஒரு ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகாய் வரமிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்சியில் வச்சு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம கொரப்பாக அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி லேசாக தெளித்து அரைங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. அதனால் பார்த்து அரைங்க. வாங்க நம்ம இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து எவ்வளோ கொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்துடக்கூடாது. இந்த அளவுக்கு. வாங்க இதை வந்து இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு இதை வந்து நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேன் இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கிட்டு, அதாவது கீழே வந்து ஒட்டாத மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நம்மளுக்கு வந்து காஞ்சிருச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்து அந்த பருப்பை வந்து அது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பருப்பு சேர்க்கும் போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு பாருங்கள். நான் அடுப்பில் வச்சு நல்லா வந்து அதை வதக்கி விட்டுக்கிட்டேன். எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கையை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்க வேண்டியதான். வந்து கொஞ்சம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம கையை போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். கொஞ்சம் ஆறட்டும். நம்ம இப்போ வந்து குழம்ப வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உருண்டை வந்து தனித்தனியாக போட்டு வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இப்போ எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. 2 பட்டை மட்டும் சேர்த்துக்குங்க. அது நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் வெடித்தோன்னா பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கரண்டியை வச்சு 2 கிண்டி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி அரிஞ்சு வச்ச தக்காளியும் அதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அந்த டைமில் உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து புளியோடு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து இப்போ இதில் வந்து உப்பு சேர்க்கலை. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு தக்காளி வந்து சூப்பராக வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
மஞ்சள்தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து அந்த மசாலாவையும் நல்லா வதக்கி விட்டுறேன். நம்மளுக்கு அந்த மசாலா போட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை, அதை வந்து அதில் சேர்த்தணும். நான் புளி கரைசல்லையே நான் உப்பு போட்டுட்டேன். ஆனால் உப்பு தனியாக போட வேண்டாம், அந்த புளி தண்ணியை ஊற்றிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி அதில் கலக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த பருப்பு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா மிக்ஸி, அது அந்த வதக்கிறதுக்கு யூஸ் பண்ண சட்டியில் உள்ள அந்த பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியுமே அதோடு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம குழம்புக்கு நல்ல கொலகொலப்பு கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கழுவி அந்த குழம்புலேயே ஊற்றிக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நம்மளுக்கு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய் வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். அந்த தேங்காயையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். தேங்காயை சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது இந்த பக்கம் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும், நம்ம போயிட்டு உருண்டை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ அந்த பருப்பு வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு. நம்ம கையை வச்சு பிசைகிறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது கூட நான் வந்து உப்பு வந்து நம்ம அந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். அரைஞ்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றுபட நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். வந்து மிளகாத்தூள் போட வேண்டாம், ஏன்னா வரமிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள் போட வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றுபட பிசைஞ்சிக்கிட்டு பார்ப்போம். நான் பாருங்கள், நான் மாவை சூப்பராக கலந்துக்கிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். உருண்டை வந்து ரொம்ப பெருசாக பிடிக்காதீங்க, ஏன்னா நம்மளுக்கு வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சேர்க்காதீங்க. அதிகமாக தேங்காய் சேர்த்தாலும் நம்மளுக்கு வந்து உருண்டை உடைகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி பருப்பை வந்து அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை உடையவே உடையாது. அதனால தான் வந்து பருப்பை நம்ம வந்து வதக்கி விடுறது. இப்போ இது மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். உருண்டையெல்லாம் நம்மளுக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 25 உருண்டை வந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். குழம்பு நம்மளுக்கு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி தண்ணியாகவே குழம்பை வந்து நம்ம வந்து கூட்டி வச்சுக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நான் அந்த ஒரு உருண்டை எடுத்து கரைச்சி வச்சேன்ல தண்ணி, அதையும் அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவேன். இதெல்லாம் எதுக்கு நான் சேர்க்குறேன்னா, குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்னஸ்ஸு கொடுக்கும். அதுக்காக தான் எல்லாத்தையும் அலசி அதில் ஊற்றிடுறது. இப்போ இதையும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டையெல்லாம் சேர்த்துற வேண்டியதான். நீங்கள் இந்த டைமில் பார்த்துக்குங்க. இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் வந்து உப்பு, காரம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாயில் ஊற்றி பார்த்துக்குங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப ஜாஸ்தி வைக்கக்கூடாது, குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துடணும். ஒரு ரவுண்டு அப்படியே சேர்த்துட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சு அந்த நம்ம போட்ட உருண்டையெல்லாம் மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு சேர்த்துக்கலாம். நம்ம உருண்டை போடும்போதே வந்து நீங்கள் வந்து அடுப்பு வந்து ஃபாஸ்ட்டாக எரியக்கூடாது. ஏன்னா போட்டோடனே டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து உருண்டை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ போட்ட உருண்டையெல்லாம் உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்போ வெந்து மேலே வரும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த உருண்டையை வந்து இப்போ சேர்க்கணும். இப்போ எல்லா உருண்டையும் உள்ளே கிடக்கு. இப்போ வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்ட்டு சேர்த்துடலாம். உருண்டையெல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்கள், நம்ம போடும்போது உருண்டையெல்லாம் உள்ளார போணுச்சு, நல்லா வெந்துருச்சு. வெந்தவுடனே உருண்டையெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். ஒரு உருண்டை கூட நம்மளுக்கு உடையலை, அப்படியே இருக்குது. நான் போட்ட மாதிரியே அப்படியே இருக்குது. நல்லா உருண்டையை வந்து அழுத்தி பிடிச்சிக்கணும். லேசாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடையும். பாருங்கள் எப்படி கொதிக்குது. ஒரு உருண்டை கூட உடையலை, செம்மையாக வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியோ புதினா இது ரெண்டையும் கலந்து அது மேலே தூவி விட்டுடலாம். தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் இழுக்கும், நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியாகலாம் செஞ்சிட முடியாது. ஆனால் நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம இதை வச்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.